ஹலோ ஆல், வெல்கம் டு மஹி மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏ மற்றும் பி சேர்ந்து 12 நாட்களில் வேலையை முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். பி தினமும் அரை நாள் வேலை செய்தால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். இப்போ ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 12 டேஸாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நம்ம எழுதலாம்னா 1/a + 1/b. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 டேஸில் 1/12. இப்போ இதில் வந்து ஏ மட்டும் தனியாக வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? அந்த 20ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1/20 + 1/b = 1/12. இப்போ இதிலேருந்து பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1/b = இதை என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். நம்ம 1/12 - 1/20. இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/30 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து பி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால், ஆனால் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? அரை நாள் தான் வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை நாளுங்கிறப்ப 1/2 இல்லையா? இப்போ இந்த 1/30யோட ஒரு 1/2 என்ன பண்ண போகிறோம்? நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அவர் வந்து ஹாஃப் டே ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 1/16 கிடைக்கும். அதாவது பியோட ஒர்க் வந்து 1/60. இப்போ வந்து ஏயும் பியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த 1/aக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? அதே தான் 1/20 + பிக்கு பதிலாக 1/60. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இதான் வேல்யூ. இப்போ இதுக்கு வந்து 4/16 நமக்கு கிடைக்கும். ஸோ 1/15 இதை வந்து சால்வ் பண்ணோன்னா இப்போ 1/15 வந்து ஒர்க்கு. இதே வந்து டேஸில் மாற்றணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் அப்படின்னா 15 டேஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் இன்னொரு சம் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டால் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் என்பவர் 1/3 வேலையை 3 நாட்களிலும், ஒய் என்பவர் 2/5 வேலையை 6 நாட்களிலும் செய்து முடித்தால் எக்ஸ் ஒய் இருவரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து எத்தனை ஒர்க் பண்ணுறாரு? 1/3 ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு? 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒய் வந்து 2/5 ஒர்க்கை வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுலேருந்து எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ் = 9 கிடைக்கும். அதே மாதிரி ஒய் = 30/2 15 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக ஒர்க் பண்ணால் என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸுக்கு வந்து 1/9 கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கு வந்து 1/15 வரும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணாலே நமக்கு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது 1/9 + 1/15. தென் இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 + 3/45. தென் 8/45. இது வந்து எதில் இருக்குது? ஒர்க்கில் இருக்குது. அதை வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 45/8. இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 5/8 டேஸ். அவங்க இந்த ஒர்க்கை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண 5/8 டேஸ் ஆகும். நாம் சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.